பிப்ரவரி 28ஆம் தேதி மாலை நேர பதிவு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் நேரப்படி காலை 9:30க்கு ஈரான் மீது தாக்குதலை தொடுக்க ஈரான் ஆரம்பத்தில் தாராளமாய் அடியை வாங்கிக் கொண்டு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கும் அமெரிக்க இலக்குகளை எல்லாம் குறிவைத்து மூர்க்கமாக தாக்கத் தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அவர்கள் வரலாற்றில் இதுவரை கற்காத ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்று ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கொமேனி அறிவித்திருக்கிறார். நாள் நெருங்கிவிட்டது, தயாராக இருங்கள் என்று அவர் மேலும் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டு அச்சமூட்டி கொண்டிருந்த போது இஸ்ரேல் மேற்கொண்ட ஒரு தாக்குதல் உலகளாவிய ரீதியில் பலத்த கண்டனத்துக்குள்ளாகி இருக்கிறது. இஸ்ரேலின் தாக்குதலில் தெற்கு ஈரான் நகரமான மினாபில் உள்ள பாடசாலை ஒன்று நிர்மூலமாகி போனது. இது ஒரு பெண்கள் பாடசாலை. இதுவரை 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் துடிதுடித்து பலியானதாக சொல்கிறது அல் ஜசீரா. அதுவும் முக்கியமாக அது ஒரு ஆரம்ப நிலை பாடசாலை. இந்த பரஸ்பர தாக்குதலை தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், ஈராக், குவைத், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் என்று மத்திய கிழக்கின் முக்கியமான வான்பரப்புகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. ஈரானில் இதுவரை 1000 பேருக்கு மேல் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பதிலுக்கு ஈரான் ஏவிய சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு கவசம் போல இருக்கும் அயன் டோம் எனப்படும் வழிமறித்து தாக்கும் சிஸ்டத்தை ஊடறுத்து கொண்டு போய் தாக்கியதில் டெல் அவீவ் ஆயுத கிடங்கு ஒன்று முற்றாக எரிந்து நாசமாகி இருக்கிறது. மேலும் தலைநகர் டெல் அவீவில் உள்ள பஸ் நிலையம் ஒன்றுக்குள் வந்து விழுந்த ஈரானின் ஏவுகணைகளால் பல பஸ் வண்டிகள் தீயில் கருகி போகின. இதன் சேத விபரம் தெரியவில்லை. இதேவேளை தொலைதூரத்தில் இருக்கும் அமெரிக்காவை தாக்க முடியாது என்பதால் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க படைத்தளங்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் சொத்துக்களும் எம் சட்டபூர்வ இலக்குகளாகிவிட்டன. எங்களுக்கு இனி சிவப்பு கோடுகள் எதுவும் இல்லை, எங்களுக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்று அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார் ஈரானின் படை அதிகாரி ஒருவர். கடந்த சில மணி நேரத்துக்குள் கட்டாரில் அமைந்திருக்கும் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான அல் ஊதி விமான தளம் தாக்கப்பட்டிருக்கிறது. பஹ்ரைனில் இருக்கும் அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு தலைமையகம் மிக மோசமாக சேதாரமாகி இருக்கிறது. இந்த தாக்குதலில் கடும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. சரியான விவரங்கள் எதுவும் இன்னும் ஊடகங்களில் வெளியாகவில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அபுதாபியில் இருக்கும் அல் தஃப்ரா அமெரிக்க படைத்தளத்தில் மீது விழுந்த ஏவுகணைகளால் அது பயங்கர வெடிப்புக்குள்ளாகி நிர்மூலமாகி இருக்க ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குவைத்தின் அலி அல் சலீம் விமான தளமும் மோசமாக சேதாரத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது தவிர சவுதி அரேபியா, ஜோர்தான் ஆகிய நாடுகளில் இருக்கும் அமெரிக்க இராணுவ தளங்களும் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. துபாய் விமான நிலையத்தில் குறிப்பாக தொழில்களுக்காக வந்தவர்கள் எப்படியாவது தங்களுடைய நாடுகளுக்கு திரும்ப முண்டியடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். வான்பரப்புகள் எல்லாம் மூடப்பட்டுள்ளதால் எந்த ஒரு விமானத்தையும் இயக்க முடியாத ஒரு துர்பாக்கிய சூழல் நிலவிக் கொண்டிருக்க ஈரானின் இலக்குகள் சிவில் விமான நிலையங்கள் வரை நீண்டிருக்கின்றன. ஈராக்கில் இருக்கும் ஏபில் நகரில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் நொறுங்கி போயிருக்கிறது. கட்டார் பாதுகாப்பு அமைச்சு ஈரானின் தாக்குதலால் அமெரிக்கா நிறுவிய முன்னெச்சரிக்கை ரேடார் சிஸ்டம் மொத்தமாக உருக்குலைந்து போய்விட்டது என்று அல் ஜசீராவுக்கு அறிவித்திருக்கிறது. இப்போது பிராந்தியமே பயங்கரமாக காட்சியளிக்கிறது. யார் சொல்லியும் யாருமே கேட்காத ஒரு நிலை. இந்தோனேஷியா முதல் நாளாக முன்வந்து அமெரிக்கா மற்றும் ஈரானுடன் சமாதானம் பேச விருப்பம் தெரிவித்திருக்க அதை கேட்கத்தான் யாரும் இல்லை. இதேவேளை கொழும்பிலிருந்து ரியாத், குவைத், தமாம், துபாய், கட்டார் செல்லும் விமானங்களும் மத்திய கிழக்கிலிருந்து கொழும்பு வரக்கூடிய விமானங்களும் ரத்தாகின. வளைகுடா நாடுகளினுடைய வான்பரப்புகள் இப்படி மூடப்பட்டு கிடப்பதாலும் இந்த யுத்தம் எப்போது முடியும் என்ற நிச்சயமற்ற நிலைமை நிலவுவதாகவும் இதனால் ஸ்ரீலங்கன் விமான சேவை உட்பட இலங்கையின் சுற்றுலாத்துறை மிக கடுமையாக பாதிப்படையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையின் இதயத்திலேயே கை வைத்தது போல ஒரு விடயம் இது. இங்கே நடப்பது வெறும் அமெரிக்கா ஈரான் யுத்தமோ அல்லது இஸ்ரேல் ஈரான் யுத்தமோ அல்ல. ஈரான் சகட்டுமேனிக்கு நாலா பக்கமும் இருக்கும் அமெரிக்காவினுடைய இராணுவ மற்றும் விமான தளங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் அத்தனை நாடுகளிலும் இயல்பு வாழ்க்கை பறிபோயிருக்க மக்கள் வெளியே வராது ஷெல்டர்களிலும் பாதுகாப்பான இடங்களிலும் உறைந்து போயிருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழலில் இலங்கை தம் பிரஜைகளை மீண்டும் நாட்டுக்கு திருப்பி அழைப்பதற்கு முயற்சி செய்தால் அது பாரியதொரு பொருளாதார இழப்பாக மாறும். ஆனால் அதை செய்வதற்கும் யுத்தம் நிற்க வேண்டும். இப்போது போகும் போக்கை பார்த்தால் அப்படி ஒரு நிறுத்தத்திற்கான எந்தவித அறிகுறியும் தெரியவில்லை. இதுவரை நீங்கள் பார்த்தவை எல்லாம் பன்னெடுங்காலமாக எம் கையிருப்பில் இருந்த ஏவுகணைகள். இனிமேல் நீங்கள் புதியவற்றை பார்ப்பீர்கள் என்று மேலும் அச்சமூட்டுகிறது ஈரான்.
இப்போது நடந்தது போலத்தான் கடந்த வருடம் ஜூன் மாதமும் இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கொண்டன. 12 நாட்கள் நடந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு கடைசி நேரத்தில் துணைக்கு வந்து அமெரிக்கா ஈரானின் சில அணு உலை தளங்களுக்கு குண்டு வீசிவிட்டு ஈரானின் அணு உலைகளை அழித்து விட்டோம் என்று மார்த்தட்டியது. ஆனால் அதை மறுத்திருந்தது ஈரான். இப்போது ஈரானுடன் ஒரே நேரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மோதுகின்றன. சவுதி அரேபியாவோ யுத்தத்தை தொடங்கிய அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ எச்சரிக்காமல் ஈரானை எச்சரித்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் நடந்த யாருமே வெற்றி பெறாத யுத்தத்தின் போதும் சவுதி, கட்டார் உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் யுத்தத்தை தொடங்கிய தம் தோஸ்துகளை விட்டுவிட்டு திருப்பி அடித்த ஈரானைத்தான் விமர்சித்திருந்தன. அந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ஏற்பட்ட உயிர் சேதம் அதிகம். இதில் ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள், விமானப்படை தளபதிகள் என்று ஈரானினுடைய 9 அணு விஞ்ஞானிகளை கொன்றதாக சொன்னது இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பொருளாதார சேதங்கள் பிரமாண்டமாக இருந்தன. அல் ஃபத்தா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை உட்பட விதவிதமான ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவியது ஈரான். குறித்த ஏவுகணைகள் மின்னலாய் இஸ்ரேலுக்குள் நுழைந்த போது அதன் வான் பாதுகாப்பு சாதனமான அயன் டோம் முற்றாக செயலிழந்து போனது. இதனால் தலைநகர் டெல் அவீவ் உட்பட இஸ்ரேலினுடைய பல நகரங்கள் கடுமையாக சேதத்துக்குள்ளாகின. இஸ்ரேலின் இதயம் போன்று இருக்கும் வடகிழக்கு நகரமான ஹைஃபாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதும் கண்மூடித்தனமான ஏவுகணை தாக்குதல் நடத்தி பலத்த சேதாரத்தை ஏற்படுத்திய ஈரானின் ஏவுகணைகள் தலைநகர் டெல் அவீவுக்கு கிழக்கே இருக்கும் ரமாத்கான் நகரத்தையும் முற்றாய் துவம்சம் செய்தன. ரமத்கான் என்பது இந்தியாவுக்கு பெங்களூர் போன்று ஒரு ஹைடெக் சிட்டி. இஸ்ரேலினுடைய தகவல் தொழில்நுட்ப மையங்கள், மிகச்சிறந்த மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் என்று எல்லாமும் அமையப்பெற்ற ஒரு நகரம் அது நிர்மூலமாகி போனது. இது தவிர டெல் அவீவுக்கு தெற்கே 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ரிஷோன் லிசோன், மத்திய டெல் அவீவ், ஜெருசலேம் என்று திரும்பிய பக்கம் எல்லாம் ஒரே கட்டட குவியல்கள். ஏன் இந்த திடீர் யுத்தம்? எதற்கு இந்த திடீர் தாக்குதல்கள் என்று பலருக்கும் குழப்பம் இருக்கலாம். உண்மையில் இந்த யுத்தத்தின் ஆதார காரணம் அணுதான். அதாவது பிராந்தியத்தில் என்னை தவிர யாருமே அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது, நான் மட்டும்தான் எல்லாமே, நான் யாருக்கும் கட்டுப்பட போவதில்லை, எனக்கு அணு விலக்கு ஒப்பந்தம் எல்லாம் சரிபட்டு வராது என்று நினைக்கும் இஸ்ரேலின் அகங்காரமே அத்தனைக்கும் ஆரம்பம். 1980களில் ஈராக்கில் சதாம் ஹுசைன் பிரான்சின் துணையோடு அணுச்செறிவூட்டல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது குண்டு போட்டு தகர்த்தது இஸ்ரேல். அப்போது ஈராக் அமெரிக்காவின் நட்பு நாடு வேறு. ஆனால் பேட்டையில் நான் மட்டும்தான் தாதாவாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் எதிர்கால பயம் கருதியும் ஈராக்கின் அணு உலைகளை இல்லாமல் செய்தது இஸ்ரேல். அதே போலத்தான் இப்போதும் நடக்கிறது. ஆனால் ஈராக் போல கை கட்டி பார்த்து கொண்டிருக்காமல் ஈரான் திருப்பி அடிப்பது ஒன்றுதான் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம். அணுகுண்டை உருவாக்க யுரேனியத்தை 90% மேல் செறிவூட்ட வேண்டும். ஈரான் 60% மேல் செறிவூட்டி இருப்பதாகவும் முழுமையாக செறிவூட்ட சில வாரங்களே ஆகும் என்று சர்வதேச அணு ஆராய்ச்சி நிலையமும் அமெரிக்க விஞ்ஞானிகளும் கதறியதால் தான் கடந்த வருடம் அமெரிக்கா உடனே ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. ஈரான் ஓமான் நாட்டில் நடந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டது. அப்படி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் அன்று இஸ்ரேல் திடீரென்று தாக்குதல் நிகழ்த்தியது. அதே போலத்தான் இப்போதும் நடந்தது. பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன, ஈரான் முழுமையாக ஒத்துழைத்தது. ஆனால் இப்படி ஒரு திடீர் தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தொடுத்திருக்கின்றன. ஈரானால் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை நீண்ட காலத்துக்கு நடத்த முடியுமா என்று பாரிய சந்தேகம் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியாது. தற்காலிகமாக பெறும் ஒரு சில வெற்றிகளை நீண்ட காலத்துக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பதும் சந்தேகம்தான். இப்போதைய நிலைமையில் பிராந்தியத்தில் ஈரான் தனிமைப்பட்டு நிற்கிறது. சுற்றி வர இருக்கும் அத்தனை மத்திய கிழக்கு நாடுகளும் இப்போது ஈரானுடன் முறைத்து கொண்டு நிற்கின்றன. அமெரிக்காவின் இலக்குகள் எல்லாம் ஏற்கனவே குறிவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அமெரிக்காவினுடைய அழுத்தம் அந்தந்த நாடுகளுக்கு ஈரானுக்கு எதிரான தீவிரமான நிலைப்பாட்டையே எடுக்கச் செய்யும். மாபெரும் ஜனநாயக சிகாமணியாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சவுதியில் ஜனநாயகம் இல்லாதது பற்றியோ, அமீரகத்தில் கருத்து சுதந்திரம் இல்லாதது பற்றியோ எந்த கவலையும் இல்லை. ஆனால் உலகத்தில் ஈரானில் மட்டும் ஜனநாயக சுதந்திரம் தாராளமாக இருக்க வேண்டும் என்கிறது அமெரிக்கா. முதுகை முறிப்பது போல பொருளாதார தடைகளை விதித்து செழுமையும் கலாச்சார பின்னணியும் பெட்ரோல் வளமும் மிக ஈரானை பொருளாதார ரீதியாக உட்டாண்டியாக்கிவிட்டு மக்களை ஏவி அரசுக்கு எதிராக புரட்சி செய்ய சொல்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா அதன் பாட்டுக்கு இருந்திருந்தால் இன்று ஈரான் ஒரு அணு ஆயுத ஆற்றல் மிகுந்த பொருளாதார பலம் பெற்ற ஒரு வளர்ச்சி மிகு தேசம்.
ஆனால் தனக்கு கூழை கும்பிடு போட்டுக்கொண்டு வாழ ஈரான் சம்மதிக்காததால் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தொடர்ந்தும் தொந்தரவு செய்து வருகின்றன. ஈரானும் திமிரி அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அடி எவ்வளவு காலத்தில் தீர்ந்து போகும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. கடைசியாக இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தால் எம்மை போன்ற பொருளாதார காயங்களிலிருந்து மீள எழும்பும் நாடுகளுக்குத்தான் மிக மோசமான அடிவிழ காத்திருக்கின்றன. ஏற்கனவே எண்ணெய் விலை உலக சந்தையில் அதிகரித்திருக்கிறது. ஹுரோமோஸ் எனப்படும் ஈரானுக்கு சொந்தமான நாளொன்றுக்கு 20 மில்லியன் கச்சா எண்ணெய் லிட்டர் கொண்டு செல்லப்படும் பாதை மூடப்பட்டால் விளைவுகள் எங்கோ போய் முடிந்துவிடும். பொருளாதார மந்தமெல்லாம் கலைந்து படிப்படியாக நாம் எழுந்து வரும் நிலையில் ஈரான் இஸ்ரேல் யுத்தமும் பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று நம் தலையில் வந்து வீழ்ந்திருக்கிறது. மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு நேர்காணல் உங்களுக்காக எமது சேனலில் காத்திருக்கிறது. நீண்ட காலமாக நண்பர்கள் கேட்ட ஒரு விஷயம், இலங்கையில் நடந்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய மிக மோசமான நிலக்கரி ஊழல் குறித்தும் அதனுடைய பின்னணி குறித்தும் உண்மைகளை உடைக்கிறார் வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் இலியாஸ். மாத்தறை மாவட்டத்திலிருந்து எப்படி ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு வர முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 10,000 முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, 55,000 ஓட்ஸ் கிடைச்சு. உங்களுடைய அமைச்சுக்கு கீழே வந்து இப்ப இந்த நிலக்கரி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த டெண்டர்ல தரம் குறைந்த நிலக்கரிகளை வந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கு. ஆக இந்த முறை இந்த நடைமுறை ப்ரொசீஜர் வந்து எங்கிருந்து ஆரம்பமாகிறது? நீங்க ஆரம்பத்திலேயே தவறு இழைத்து விட்டீர்களா? பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா உள்ள ஒரு சப்ளைஸ்க்கு மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இங்க உங்களுக்கு தேவையான ஒரு நிறுவனத்தை உள்ள கொண்டு வர்றதுக்காக 42 நாள் இருந்த அந்த கால அவகாசத்தை 21 நாட்களுக்கு குறைக்கிறீங்க. இனி இதுக்கு பொறவு செய்ய போற டெண்டர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை கொஞ்சம் குறையும். இப்போ அதே ஸ்டாண்டர்ட்ஸை தான் நாங்களும் இந்த வருஷமும் செஞ்சோம்.